என் முதுகில் குத்துன சாண்ட்ரா முகத்தில் நான் வெளியில் போய் முழிக்கவே மாட்டேன். அவள் கூட கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன். என்னை நம்ப வச்சு தன்னோட புருஷனோடையே என்னை வச்சு கம்பேர் பண்ணி புருஷனோட என்னை சேர்த்து வச்சு என்னை சந்தேகப்பட்டதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. முன்னாடி என்கிட்ட நல்லா பேசி சிரிச்சிட்டு பின்னாடி போய் முதுகில் குத்துன சாண்ட்ராவோட மட்டும் நான் பழக்க வழக்கம் வச்சுக்கவே மாட்டேன்னு திவ்யா வச்சா பாருங்கள், வேறு லெவலுங்க. கடைசி வாரத்தில் கொண்டு வந்து சொல்லுறாங்க. அதுவும் இந்த ரம்யா நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. என்ன தெரியுமா பண்ணா தெரியுமா, உன்னையும் பிரச்சனையும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டா அப்படின்ட்டா. முடிஞ்சு போச்சு. பார்வை கூட நம்பிடலாம். உடனே உங்களுக்கு பாரு மேலே அவ்வளோ வன்மங்க இந்த திவ்யா நாய்க்கு. பாருவான் அவன் சொல்லிட்டா. பார்வெலாம் மூஞ்சி முன்னாடி பேசுவா. சாண்ட்ரா மாதிரி பின்னாடி போய் உட்காந்து பேசுகிற ஆள் கிடையாது, பின்னாடி போய் குத்துற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா நேற்று நைட்டு சொன்னோன்னே ஆள் அப்போலேருந்தே வெஞ்சன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. திவ்யாவுக்கு சாண்ட்ரா மேலே அந்த காண்டு. ஐயோ என்ன பண்ணுறது, எங்கேயாச்சும் பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணி கங்கனை கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, காலங்காத்தாலே ஒரு டாஸ்க்கை போடுறாங்க. வினோத்தை தான் முடிச்சு விட்டாங்க கதையை. அதான் சொன்னேனே, இந்த பிக் பாஸு, விஜய் டிவி எல்லாம் கங்கனை கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரோரா எல்லாம் கங்கனை கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டைட்டில் வேறு ஆளுக்கு கொடுக்க போகிறாங்க. நான் சொன்னேனா இல்லையா, கொடுக்கறதுக்கு அவ்வளோ அலையிறாங்க. அதாவது பலூனை கசக்காமல் புளியாமல் அவளை கொண்டு போட்டு ஒரு 10 பேராச்சும் பலூனை போட்டு கசக்கிறதுக்குன்னு அலையிறாங்க. விஜய் டிவி, இந்த பிக் பாஸ் மேலே இருக்காமல் இருங்க, சாஸ்வான் ஒருத்தன், அவன் விஜய் சேதுபதி எல்லாம் அலையிறாங்க. எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி தான் இருக்குது. அழகாக பேசி லாவகமாக ஏதோ கன்ஃபெஷன் ரூமில் கொண்டு வச்சு ஏதோ சொல்லியிருக்காங்க. வினோத்தை கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசியிருக்காங்க. அரோரா கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசியிருக்காங்க. பேசி தான் அனுப்பி விட்ருக்காங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லைன்னா அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆள் மனுஷன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படியே. அதுலேயும் இந்த திவார் சபரி தான் டைட்டில் வின்னர்னு திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே உள்ளே இருக்காப்புல. ஏன்னா வினோத்தை பிடிக்காது. அதனால் இவர் பதிவு பண்ணோன்னே இது விக்ரம்னாலையும் ஏற்றுக்க முடியல. வாட்டர்மெலன் ஒரு மாதிரி பதிவு பண்ண இவருக்கும் ஏற்ற முடியல. யாருக்கு, வினோத்துக்கும். உடனே என்னென்னா அவன் தான் டைட்டில் வின்னர் ஆவானோ அப்படின்னு இவர் சந்தேகப்பட்டார். இவருக்கு அந்தளவுக்கு இல்லைங்க, நாலேஜ் இல்லைங்க. அழகாக இன்னொரு கமுரு பார்வதிலாம் இருந்திருந்தா மூடு நீ மூடு, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களாம் மிச்சர் சாப்பிட்டு உள்ளே வந்திருக்காங்க, நீ மூடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆள் இல்லைங்க சொல்கிறதுக்கு, ஆள் இல்லை. வினோத்துக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த பார்வதியை போய் தப்பாக நினச்சேன் அந்த ஆள். கேவலம். அழகாக இவங்க பாரு, டாப் 3 உள்ள 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. இவங்க யாருக்கு டைட்டில் கொடுத்தான்னா என்னத்தை பண்ணா என்ன, அரோராவுக்கு டைட்டில் கொடுத்து அதை கொண்டு போய் வச்சு கசக்கணும். அதான் இவங்களுக்கு பிளான். இப்போ இந்த பிளான் இஸ் ஆன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 18 லட்சம் எடுத்து கிளம்பிட்டார். அதில் ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு எவ்வளோ கொடுப்பாங்க, யோசிக்கவே மாட்டான் அவன். நினச்சாலே கடுப்பாகுது. என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, யாரை இந்த வீட்டை வெளில போயிட்டு அவங்க கூட கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன், அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையே இல்லை அப்படின்னு யாரை நினைப்பீங்க அப்படிங்கும்போது விக்ரம் சொல்கிறான். யாரை சொல்லுவான், திவ்யா ஆகுன்னா திவ்யா பேச ஆரம்பிச்சிட்றான். விக்ரமுக்கு திவ்யா இல்லைன்னா முடிஞ்சு. திவ்யா சொல்லிட்டான், ஏன்னா அவங்க பண்ணதுக்கெல்லாம் அவங்க கூட கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை அவங்க அப்படின்ட்டான். அப்புறம் வியானா தாங்க வச்சு செஞ்சிருச்சு. யாரு கூட நீ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன்னு கேட்டோன்னே விக்ரம்ன்றுச்சு. ஏன்னா விக்ரம்னால தான் இது வெளியே போனது. விக்ரம் லவ் கண்டென்ட் பண்ண சொல்லி தான் வெளியே போனது. அந்த காண்டு இன்னும் இருக்கும் போல். நான்லாம் டாப் 5 இருக்க வேண்டியதுரா அப்படிங்கிற மாதிரி மன உடைச்சல்ல நான் விக்ரமை சொல்கிறேன். ஏன்னா அவர் என்னென்னா முன்னாடி நல்லா சிரித்து பேசி நமக்கு ஐடியா கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பின்னாடி போய் நம்மளை பற்றியே தப்பாக பேசுவார். அதனால் அதனால் ஏற்றுக்கவே முடியாதுன்னொன்னே ஒரு மாதிரி அப்படியே மூஞ்ச காட்டுறான். அப்படிங்கிறான். ஆமாண்டா நீ பண்ணியிருக்கடா விக்ரம், வெளில போய் பாருங்கடா, நீங்கள் டாப் 5 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு, டாப் 5ல் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணி கிளிக்கிறீங்கன்னு வெளில போய் பாருங்கடா. வெளில போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் திவ்யா தாங்க கிழிச்சு எடுத்துருச்சு. என் பின்னாடி முதுகில் குத்தி என் முடி நல்லா பேசிட்டு முதுகில் குத்தினேன் இந்த சாண்ட்ரா கிட்ட நான் கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேன், அதோட ரிலேஷன்ஷிப் எதுவும் எனக்கு வேண்டாம், அக்காவும் கிடையாது. அது மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் கெடுத்துக்குச்சு. இவ்வளோ கேவலமாக இருந்திருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. புருஷனோடையே என்னை வச்சு பேசி சந்தேகப்பட்டிருக்குன்னா அப்போ என்ன மாதிரியான பிறவி, என்ன மாதிரியான பொம்பளை. பார்வதி மேட்டரில் கார்லேருந்து தள்ளி விட்டது, அதுக்கப்புறம் ஆக்ஷனை போட்டது எல்லாமே இதுதான் பண்ணியிருக்குன்னு தோணுது இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இப்போ அன்னைக்கு பார்வதிக்கு ஒரு 4 பேர் நின்று இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுடா. கேவலப்படுத்திட்டீங்களடா, டாப் 3 வெளில அனுப்பிட்டீங்களடா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.